ஓம் சாந்தி 27/11/2024 சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம்: இனிமையான குழந்தைகளே, எல்லைக்குட்பட்ட உலகத்தின் வீணான விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். புத்தியில் எப்பொழுதும் ராயலான எண்ணங்களே வந்து கொண்டு இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷனையும் அமலுக்கு கொண்டு வர முடியும்? பதில்: யார் உள்முகமாக இருக்கிறார்களோ, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவது இல்லையோ, மற்றும் ஆன்மீக போதையிலும் யார் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷனையும் அமலுக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு பொய்யான அகங்காரம் ஒருபொழுதும் வரக்கூடாது. உள்ளுக்குள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒருபொழுதும் உப்பு தண்ணீர், அதாவது கசப்பான சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷனும் அமலுக்கு வரும். ஓம் சாந்தி. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மட்டும் அமரவில்லை, ஸ்ரீமத் படி தன்னுடைய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஊக்கம், குஷியும் கூட இருக்க வேண்டும். குப்பைகள் போன்ற அனைத்து வீண் விஷயங்களும் புத்தியிலிருந்து நீங்கி போய்விட வேண்டும். எல்லையற்ற தந்தையை பார்த்தவுடன் ஆனந்தத்தில், அதாவது உல்லாசத்தில் வர வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும். தந்தை சொல்கிறார், குழந்தைகளுக்காக ஆன்மீக யூனிவர்சிட்டி இருக்க வேண்டும். உங்களுடையதுதான் உலக பல்கலைக்கழகம். அந்த மாதிரியான பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது? யூனிவர்சிட்டியை குறிப்பாக ஸ்தாபனை செய்யப்படுகிறது. இன்னைக்கு தந்தை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெறும் நினைவு யாத்திரையில மட்டும் கிடையாது, ஸ்ரீமதப்படி சொர்க்கத்தையும் ஸ்தாபனை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பெருமிதம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த அளவுக்கு ஊக்கம், குஷியும் கூட இருக்கணும். மற்றபடி இந்த உலகில் குப்பை கூல விஷயங்கள், வீண் விஷயங்கள் எல்லாமே நம்ம புத்தியிலிருந்து நீங்கிடணும். எல்லையற்ற பாபாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஊக்க, உற்சாகம், உல்லாசங்கிறது வரணும். எந்த அளவுக்கு நினைவு யாத்திரையில் நம்ம இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு முன்னேற்றமும் வந்துக்கிட்டே இருக்கும். பாபாவினுடைய சேவை டைரக்ஷன் இன்னைக்கு என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்காக ஆன்மீக யூனிவர்சிட்டி இருக்கணும் அப்படின்னு தந்தை டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இது உலக பல்கலைக்கழகமாக இருக்கு. அந்த மாதிரியான பல்கலைக்கழகம் இப்போ எங்கே இருக்கு இல்லையா? அதனால அந்த பல்கலைக்கழகத்தை நம்ம ஸ்தாபனை செய்யணும் அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடன் கூடவே மிகவும் ராயலான ஹாஸ்டலும் இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் கூட எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும். மாணவர்களாகிய உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கவே கூடாது. என்னிடம் எவ்வளவு அவகுணங்கள் உள்ளது என்று பார்த்து கொள்ளுங்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை ஒரேடியாக உப்பு தண்ணீராக ஆக்கிவிடுகிறது. தந்தையை ஒருபொழுதும் நினைவு செய்யாத அப்பேற்பட்ட கசப்பான குழந்தைகள் கூட இருக்கிறார்கள். ஞானத்தினுடைய ஒரு எழுத்து கூட தெரியாது. வெளியில் ஷோ மிகவும் அதிகமாகவே காட்டிக்கொள்கிறார்கள். இதிலோ மிகவும் உள்முகமாக இருக்க வேண்டும். அதாவது தந்தை சொல்றாங்க, நல்ல நல்ல மகாரதிகள் கூட இன்னும் மாற்றத்தை கொண்டு வரல, உப்பு தண்ணி போலதான் இருக்கிறாங்க. ஒருபொழுதும் பாபாவை நினைக்காம கூட இருக்கக்கூடிய கசப்பான குழந்தைகள் கூட அப்படிப்பட்டவங்க கூட இருக்காங்க. இந்த ஞான மார்க்கத்துல ஒரு எழுத்து கூட இன்னும் தெரியல, அப்படிங்கிற அந்த ஒரு லெட்டர் கூட இன்னும் தெரியாம இருக்காங்க. ஆனா தன்னை வெளிப்படுத்திக்கிறது என்னவோ நல்லா வெளிப்படுத்திக்கிறாங்க, ஷோ காட்டுறாங்க. ஆனா இங்க உள்முகமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கும் வகையில் பல்கலைக்கழகம் மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். அதாவது நல்ல முறையில எல்லாருமே படிக்கக்கூடிய வகையில அந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கணும்
அப்படின்னு தந்தை சொல்றாங்க. பாபாவிற்கு கூட இந்த விஷயத்தினுடைய சிந்தனை இரவு பகலாக இருக்கிறது. நாம் சொர்க்கத்திற்கு சொல்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே அளவு கடந்த குஷியில் இருக்க வேண்டும் அல்லவா? இங்கு பாபா விதவிதமான டோஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதாவது மருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். போதையை ஏற்றுகிறார். யாராவது திவாலாக ஆகிவிட்டு இருப்பார். அவருக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்க செய்தீர்கள் என்றால் நான் சக்கரவர்த்தி ஆகிவிட்டேன் என்று நினைப்பார். பிறகு போதை நீங்கியவுடன் பழையபடி ஆகிவிடுவார். இப்பொழுது இதுவோ ஆன்மீக போதையாகும். எல்லையில்லாத தந்தை ஆசிரியராக ஆகி நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மேலும் இப்படி எப்படி செய்யுங்கள் என்று டைரக்ஷனும் கொடுக்கிறார். சில சமயங்களில் சிலருக்கு பொய்யான அகங்காரம் வந்துவிடுகிறது. மாயாவும் இருக்கிறது அல்லவா? எப்படி எப்படியான விஷயங்களை உருவாக்குகிறார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். இவர்களால் நடக்கவே முடியாது என்று பாபாவும் புரிந்து கொள்வார். அதாவது வீண் எண்ணங்களை மாயா கொண்டு வருது. அதனால இந்த ஞான மார்க்கத்துல நடக்கவே முடியாது இவங்களால அப்படின்னு பாபா கூட அந்த மாதிரி புரிஞ்சுக்கிடுவாராம். உள்ளுக்குள் மிகுந்த சுத்தம் வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு லவ் மேரேஜ், காதல் திருமணம் ஆகியுள்ளது அல்லவா? காதல் திருமணத்தில் எவ்வளவு அன்பு இருக்கிறது. இவரோ கணவருக்கெல்லாம் கணவர். அது கூட எத்தனை பேருக்கு காதல் திருமணம் ஆகிறது? ஒருவருடன் மட்டும் ஆகிறதா என்ன? தந்தை சொல்றாங்க, நீங்க காதல் திருமணம் செய்திருக்கிறீங்க கடவுளை. அவர் எப்படியாப்பட்டவர்னா கணவர்மார்களுக்கெல்லாம் கணவராக இருக்கிறாரு. அவரோடு நீங்க காதல் திருமணம் செய்திருக்கிறீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் ஒருவர்கிட்ட மட்டும் அந்த காதல் திருமணம் செய்யல, அவர்கிட்ட மட்டும் செய்வாரா என்ன அப்படின்றாரு. எங்களுக்கோ சிவபாபாவுடன் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்று அனைவரும் கூறுகிறார்கள். நாமோ சொர்க்கத்தில் போய் அமர்வோம். குஷியின் விஷயம் அல்லவா? எல்லாரும் தான் சொல்றீங்க, நான் கடவுளோட நிச்சயதார்த்தம் எங்களுக்கு ஆகியிருக்கு, சிவபாபாவோடு நிச்சயதார்த்தம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப எல்லாருக்கும் தான் அவரோடு அந்த காதல் திருமணம் நடந்திருக்கு இல்லையா? நாமும் சொர்க்கத்துல போவோம் அப்படிங்கிற குஷி எல்லாருக்கும் இருக்கணும். இது குஷிக்குரிய விஷயம் அல்லவா அப்படின்னு தந்தை சொல்றாங்க. பாபா நமக்கு எவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது உள்ளுக்குள் வர வேண்டும். குழந்தைகள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மற்றபடி அவர்கள் அனைவரும் அசுத்தத்தில் உள்ளார்கள். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அசுத்தத்துல தான் இருக்காங்க. நாம மட்டும்தான் இந்த சங்கம யுகத்துல இருக்கிறோம். எப்படி குப்பை கூளங்கள் ஓரத்தில் குடிசைகளை அமைத்து அசுத்தத்தில் இருப்பார்கள் அல்லவா? எவ்வளவு குடிசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பிறகு எல்லையில்லாத விஷயம். பொதுவா இன்னைக்கு முழு உலகமே அப்படிதான் இருக்கு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வீடுகள் மட்டும் இந்த குப்பை கூளங்கள் ஓரத்துல இல்ல. இன்னைக்கு முழு உலகமுமே இது எல்லையில்லாத விஷயம். முழு உலகமுமே குடிசைகளாகத்தான் இருக்கு, குப்பை கூளங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கு அப்படின்னு தந்தை சொல்றாங்க. இப்பொழுது அவற்றில் இருந்து வெளியேற்றுவதற்காக சிவபாபா எளிய வழியை கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையற்றதாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் வெளியேறி வந்து விட்டீர்கள். யாரெல்லாம் வெளியே வந்துள்ளீர்களோ அவர்களுக்கு ஞானத்தினுடைய உச்சநிலை இருக்கிறது. உங்களுக்கு தந்தை கிடைத்து விட்டார். பிறகு என்ன வேண்டும்? இந்த போதை பிறருக்கு புரிய வைக்கும் போதுதான் ஏறும். மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லும் போதுதான் நமக்கு கூட போதை ஏறும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. தந்தை வந்து விட்டார். நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக ஆக்கிவிடுகிறார். ஆத்மா தூய்மையாவதன் மூலம் பிறகு சரீரம் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிடைக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா எங்கு அமர்ந்துள்ளது? இந்த குடிசையில், சரீரம் என்கிற குடிசையில் அமர்ந்துள்ளது. தமோ பிரதான உலகமாகும். குப்பையின் ஓரத்தில் வந்து அமர்ந்துள்ளீர்கள். நாம் எங்கிருந்து வெளியேறினோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த இடத்திலிருந்து தந்தை நம்மளை இந்த இடத்துக்கு சங்கமிகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதையும் நீங்க சிந்தித்து பார்க்கணும்.
தந்தை அசுத்தமான வாய்க்காலில் இருந்து நம்மை விடுபடுத்தி விட்டார். இப்பொழுது நம்முடைய ஆத்மா சுத்தமாக ஆகிக் கொண்டே உள்ளது. குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை என்பதை பாபாவும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். தந்தை நம்மை எங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார், அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. பாண்டவ அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் தந்தை ஆவார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்கிறது. ஆத்மாவின் விஷயம் இது. ஆத்மா மீது இரக்கம் ஏற்படுகிறது. ஒரேடியாக தமோ பிரதான உலகத்தில் வந்து ஆத்மா வந்துவிட்டது. ஆகையால் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்போ கலியுக கடைசி தமோ பிரதான உலகத்துல ஒரேடியா கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால தந்தையை நினைவு கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுளை நினைக்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா எங்களை அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று. இங்கு அமர்ந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், குழந்தைகளுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டியை உருவாக்குங்கள் என்று. கல்பமாக உருவாகிறது. உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் மேன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ரொம்ப ராயலா இருக்கணும் எண்ணங்கள். அப்போதான் ஒரு பெரிய செயலை நம்மளால செய்ய முடியும். யூனிவர்சிட்டியை உருவாக்குங்க அப்படின்னு இன்னைக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க தந்தை. ஒவ்வொருவரும் தன்னுடைய தகுதிகளை பார்க்க வேண்டும். நான் எவ்வளவு படிக்கின்றேன், என்ன உதவி செய்கின்றேன், மேலும் வெறும் வார்த்தைகளின் பக்கோடா சாப்பிடக்கூடாது. அதாவது பாபா சொல்லக்கூடிய சேவை ஒவ்வொருத்தரும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால ஒவ்வொருத்தருமே நீங்க பார்த்துக்கோங்க, நான் எவ்வளவு படிக்கிறேன், எவ்வளவு பாபாவுக்கு உதவி செய்கிறேன். வெறும் வார்த்தைகளால தான் பக்கோடா சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு பாபா. என்ன கூறுகிறீர்களோ அதை செய்ய வேண்டும். இதை செய்வோம் அதை செய்வோம் என்று பொய் மட்டும் கூறக்கூடாது. இதை செய்வோம் என்று இன்று கூறுவார்கள், நாளைக்கும் மரணம் வந்தது என்றால் முடிந்து போய் விடுவார்கள். செய்கிறோம்னு சொல்லிட்டு பாபா கிட்ட நம்ம சொல்லிடுறோம், வெறும் வாயால மட்டும் சொல்லக்கூடாதுன்றாரு. செய்வோன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்தீங்கன்னா நாளைக்கே மரணம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஆளே இல்லாம போயிடுவோம். சத்தியுகத்திலோ இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது. ஏன்னா சத்தியுகத்துல அகால மரணம் ஏற்படாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, அகால மரண விஷயம் கிடையாது. இங்க நமக்கு மரணத்தை நிச்சயம் சொல்ல முடியாது. அதனால செய்யணும்னு நினைக்கிறத உடனடியாக செய்திருங்க அப்படின்னு தந்தை சொல்றாங்க. அங்கோ காலன் வர முடியாது, அதுவோ சுகதாமம். சுகதாமத்தில் காலனுக்கு கட்டளை பிறப்பிப்பது இல்லை. அங்க காலனுக்கு கட்டளை கிடைக்காதான். இங்கதான் இந்த கலியுகத்துலதான் எப்ப வேண்டுமானாலும் காலன் வரான். நீங்கள் எவ்வளவு மறைமுகமாக உள்ளீர்கள். நீங்கள் மாயாவை வசப்படுத்துவதற்காக உலகத்தின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல அகால மரணம் கிடையாது, இங்க அகால மரணம் இருக்கு. அதனால எவ்வளோ செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உடனடியாக செய்திருங்க. இது மறைமுகமாக தான் நம்ம செய்யணும் எல்லாமே. ஏன்னா நீங்களே மறைமுகமாக தான் இருக்கீங்க. மேலும் பாபா சொல்றாங்க, உலகத்தின் மீது வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள்னா மாயாவை வசப்படுத்துவதற்காகத்தான் நீங்க உலகத்தின் மீதே வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு தந்தை சொல்றாங்க. முதலில் தந்தையின் நினைவு, பிறகு ஆசிரியரின் நினைவு, பிறகு குருவினுடைய நினைவு. சட்டம் அவ்வாறு கூறுகிறது. ஆசிரியரை அவசியம் நினைவு செய்வார்கள். அவரிடமிருந்து படிப்பினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு வானப்பிரஸ்த நிலையில் குரு கிடைக்கிறார். இந்த தந்தையோ அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுகிறார். இவர் 3 உறவும் ஒரே ஆளா இருக்கிறதுனால, ஒருத்தராகவே இருக்கிறதுனால அனைத்தையும் ஒட்டுமொத்தமாகவே நமக்கு கொடுத்துட்றாராம். அதாவது தந்தை நிலையிலிருந்து என்ன செய்யணும், என்ன ஆஸ்தி கொடுக்கணும், டீச்சர் நிலையிலிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது, குருவா இருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது, எல்லாமே இவர் ஒட்டுமொத்தமாக நமக்கு கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக ராஜ்யத்தை ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுகிறார். திருமணத்தில் குமாரிகளுக்கு வரதட்சணை மறைமுகமாக கொடுக்கிறார்கள். ஷோ காட்ட வேண்டிய அவசியமில்லை. மறைமுகமான தானம் என்று கூறப்படுகிறது. சிவபாபா கூட மறைமுகமாக இருக்கிறார் இல்லையா? இதில் அகங்காரத்தின் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒரு சிலருக்கோ
நம்மை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று அகங்காரம் இருக்கும். இங்கு எல்லாமே மறைமுகமாகத்தான் உள்ளது. தந்தை உங்களுக்கு அரசாட்சி கொடுப்பதும் வரதட்சணையாக கொடுப்பதும் மறைமுகமாகத்தான் உள்ளது. எவ்வளவு பெரிய வரதட்சணை கிடைக்கிறது, எவ்வளவு யுக்தியோடு கொடுக்கிறார் தந்தை. யாருக்குமே இது தெரிய வருவதும் இல்லை. தந்தை நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த அரசாட்சியை கொடுக்கிறாரு, அது கூட யாருக்கும் தெரியாது இல்லையா? உலகத்துல தந்தை என்ன வேலை செய்யறாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மறைமுகமாகவே செய்துட்டு போயிடுறாரு. என்னை நினைவு செய்து உணவு தயாரியுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சிவபாபாவின் நினைவால் செய்யப்படுகின்ற உணவு வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. இப்பொழுது உணவிற்குத்தான் பாடல் உள்ளது. அந்த பிராமணர்கள் ஸ்துதி பாடுகிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவுமே புரியாமல் உள்ளார்கள். ஸ்துதி பாடலாம், ஆனால் அதனுடைய பொருள் புரியாம பாடுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மனசும் அதுல இருக்கணும் இல்லையா? என்ன மகிமை செய்கிறார்களோ அதை பற்றி எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்களே பக்திமான்கள் என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பூஜாரி ஆவார்கள். அங்கோ பக்தி இருப்பதில்லை. பக்தி என்றால் என்ன பொருள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களை உலகத்திற்கு எஜமானன் ஆக்குகின்றேன். நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றேன். சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வது கூட எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. விதை மற்றும் மரத்தை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது கலியுகம் முடிவாகும், பிறகு சத்தியுகம் வரப்போகிறது. நீங்கள் சங்கம யுகத்தில் மலர் போல் ஆகிறீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். பிறகு வசிப்பதற்கு கூட சதோ பிரதான மாளிகை கிடைக்கும். இப்ப நம்ம சதோ பிரதானம் ஆயிட்டோம்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் கூட சதோ பிரதானமாக ஆகும். அந்த மாதிரியான ஒரு மாளிகை நமக்கு கிடைக்கும். சதோ பிரதானமான மாளிகை கிடைக்கும். உலகமே புதியதாக ஆகிவிடுகிறது. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் ஸ்ரீமதப்படி தன்னுடைய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற போதை பெருமிதம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். வீணான குப்பை கூளங்களின் விஷயங்களை விட்டுவிட்டு மிகவும் உல்லாசத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய எண்ணங்கள் மிகவும் ஜொலிப்பானதாக இருக்க வேண்டும். மிகவும் நல்ல ராயலான யூனிவர்சிட்டி மற்றும் ஹாஸ்டல் திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பாபாவின் மறைமுகமான உதவியாளர் ஆக வேண்டும். தன்னை வெளிப்படுத்தக்கூடாது. வரதானம். நிமித்தமாக எந்த ஒரு சேவை செய்தாலும் எல்லையற்ற உள் உணர்வு மூலம் வைப்ரேஷன்ஸை பரப்பக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுங்கள். இப்பொழுது எல்லையற்ற மாற்றத்திற்குரிய சேவையில் தீவிர வேகத்தை கொண்டு வாருங்கள். செய்து கொண்டுதான் இருக்கின்றோம், நேரம் கிடைக்கவில்லை, அவ்வளவு பிஸியாக உள்ளோம் என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு சேவையும் நிமித்தமாக செய்து கொண்டு இருந்தாலும் எல்லையற்ற சகயோகியாகவும் ஆகலாம். உள் உணர்வு மட்டும் எல்லையற்றதாக இருந்தால் வைப்ரேஷன் பரவிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு எல்லையற்றதில் பிஸியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு கடமை இன்னும் சுலபமாகிவிடும். ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செகண்டும் உயர்ந்த வைப்ரேஷன்ஸை பரப்பும் சேவை செய்வதுதான் எல்லையற்ற சேவாதாரி ஆகுவதாகும். பாபா சொல்றாங்க, எந்த ஒரு சேவை செய்தாலும், நிமித்தமாக இருந்து சேவை செய்தாலும் நீங்க எல்லையற்ற உள்ளுணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வரலாம். எப்போ எல்லையற்ற உள்ளுணர்வை கொண்டு வரீங்களோ அப்போ உங்க மூலமாக வைப்ரேஷன்ஸ் உலகத்துல பரவிக்கிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி உள் உணர்வு மட்டும் எல்லையற்றதாக இருந்தது அப்படின்னா போதும், நீங்க தான் எல்லையற்ற சேவாதாரிகள். ஸ்லோகன்: சிவ தந்தையுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்களாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: சாட்சியாக இருக்கின்ற ராக்கியை எப்பொழுதும் கட்டப்பட்டு இருந்தால் சேவையில் வெற்றி மிகவும் சீக்கிரமாகவே ஏற்படும். அப்பொழுது எந்த வேலை செய்வதற்கு மாதம் ஆகிறதோ அந்த வேலைக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது. எனவே பிறருக்கு தூய்மை என்கிற ராக்கி அணிவது போல் தானும் சாட்சியாக ஆகுவதற்குரிய ராக்கியை அணிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சாட்சியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு வெற்றி மூர்த்தி மற்றும் சாட்சாத்கார் மூர்த்தி ஆவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால்
உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே